வணக்கம் குழந்தைங்களா. இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு மாலை வேளை புத்தர் தன்னுடைய சீடர்கள் கூட ஒரு ஊரு வழியா போயிட்டு இருந்தாரு. அப்போ அந்த வழியில ஆடு மேய்க்கிற ஒருத்தர் தன்னுடைய ஆட்டு மந்தைய கம்பால விரட்டி விரட்டி அடிச்சாரு. ஆடுங்க எல்லாம் பயந்தபடியே வேகமா தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி ஓட தொடங்குச்சு. அந்த மந்தைய சேர்ந்த ஒரு ஆட்டுக்குட்டி கால்ல அடிபட்டு ரத்தம் கசிஞ்சிட்டு இருந்தது. அந்த குட்டியால வேகமா ஓட முடியல. தத்தி தத்தி மெதுவா நடந்து போயிட்டு இருந்தது. அந்த குட்டியால மத்த ஆடுங்களுடைய ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்து ஓடவே முடியல. இதனால கோபமான அந்த மேய்ப்பன் தன்னுடைய கையில வச்சிருந்த குச்சியால அந்த குட்டிய இறக்கமே இல்லாம வேகமா அடிச்சான். ஒரு பக்கம் கால்ல ரத்தம் வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கம்பால மேய்ப்பன் அடிக்கிற அடி. அந்த ஆட்டுக்குட்டி வேதனையில மே மே அப்படின்னு கத்துச்சு. அந்த குட்டியுடைய அலறலும் சத்தம் அந்த வழியா போயிட்டு இருந்த புத்தருடைய காதுல விழுந்துச்சு. உடனே புத்தரு தன்னுடைய சீடர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சத்தம் கேட்ட இடத்துக்கு வந்தாரு. அப்போ அவரு வலியால துடிச்சிட்டு இருந்த அந்த குட்டிய தன்னோட கையில ஏந்தி அதோட காயத்துக்கு மருந்து போட்டு ஒரு துணியால கட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த குட்டிய அந்த மேய்ப்பன் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ அவரு அந்த மேய்ப்பன் கிட்ட சொன்னாரு, 1000 வருஷம் தவம் செய்யறத விட ஒரு சின்ன உயிருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை போக்குறது தான் ரொம்ப மேலானது அப்படின்னு சொல்றாரு. புத்தர் சொன்ன அந்த உபதேசத்தை கேட்டு மனம் மாறி போன அந்த ஆடு மேய்க்கிறவன் தன்னுடைய அந்த செயலுக்காக வருத்தப்பட்டான். என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது ஒருத்தவங்க துன்பத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவலனாலும் பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து அவங்கள துன்பப்படுத்தாமலாவது நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்க தானே? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரியா? அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். பாய்.